குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டிஸ்க்ளைமரை பார்த்துக்கலாம். வாங்க நிஃப்டி நமக்கு இன்றைக்கி எதாவது வாய்ப்பு கொடுத்தா அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டியில் தான் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு. ஆக்சுவலாக நேற்றுக்கு நிஃப்டி முடிஞ்சது வந்து 26,174. இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 26,160. ஒரு 160 கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. 125 40 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிடுது. டவுன் ஆகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து கீழே தான்னு. நம்ம ஏற்கனவே ஃபியூச்சர் ஒய் நீங்கள் மார்னிங் டெலகிராமில் பார்த்துருந்தோம், ஷார்ட் அடிச்சிருந்தாங்கன்னு. டெலகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஏற்கனவே நான் மார்னிங் போட்டிருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து ஷார்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன சொல்கிறதுன்னா, ஷார்ட் பில்டப்னா மார்க்கெட் வந்து ஃபியூச்சர் பொசிஷனை பொறுத்தையும் அவங்க வந்து லாங்கில் போகல அப்படின்னு சொல்கிறது. மற்றபடி நேற்றுக்கு வந்து கேபிட்டல் மார்க்கெட் மீன் எஃப்ஐ எவ்வளோ விற்றுருக்காங்கன்றது 1ஆம் நம்ம போட்டிருக்கோம், டெலகிராமில் போட்டிருக்கோம். அதே மாதிரி எஃப்ஐயோட பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்க ஃபியூச்சரில் புல்லிஷாக இருக்காங்க, ஆப்ஷன்ஸில் பேரிஷாக இருக்காங்க, அதையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் டெய்லி மார்னிங் தான் போடுறோம். நைட் லேட்டாக வருது, அதனால் நம்ம மார்னிங் போடுறோம். எல்லார் சேனலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை சேனல் மேலே இருக்குது. இப்போ சார்ட்டை பார்ப்போம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனு. ஸோ நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறதுனா, மார்க்கெட் டவுன்னா நம்ம வந்து உடனே எடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்போம். இதான் ஜென்ரல் ரூல், எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூலு. அப்படி பண்ணும்போது நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன எடுத்துக்கலாம்னா, அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து 26,160. அந்த கேண்டிலோட ஐ வந்து பார்த்தீங்கன்னா 26,166. ஒரு 6 பாயிண்ட் தான் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 26,104, 54 பாயிண்ட் போயிருக்கு. இந்த மாதிரி ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐ, ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்பீங்க. அப்படின்னா என்னென்னா, ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னா அதுலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ அப்படின்னா அதோட மார்க்கெட் கீழே போகிறதுக்கு கம்மி வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ இருக்கணும். பேரிஷாக இருக்குன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐ இருந்ததுன்னா பேரிஷ்க்கு மோர் ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐ வரல, ஒரு 6 பாயிண்ட் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் டு ஐன்ற மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிவிடுவோம். எப்போயுமே 9:15 to 9:30 கண்டிப்பாக நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது பிகினர்ஸ். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லோரும் ஓவர் நைட் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து லாஸ் ஆகிடும். ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் தான் பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியாது. ஸோ 9:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேப் ஃபில்லப் ஆகலை. ஸோ அந்த கேப் ஃபில்லப் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த லோ 9.95 லோ உடச்சின்னா நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலாம். 9.5 லோ உடைக்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேப் ஃபில்லப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணோம். கரெக்டாக இந்த கேண்டில் போய் கேப் ஃபில்லப் பண்ணிச்சு. கேப் ஃபில்லப் பண்ணி நமக்கு எதாவது என்ட்ரி கொடுக்குமா? இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன், இங்கே ஒரு ரிவர்ஸ் கேண்டில் வந்துருச்சு. ஆனால் வந்து இந்த பையரை நம்ம வின் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வின் பண்ணால் நம்ம இங்கேருந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்தோன்னா நம்ம டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து டே லோ, இவ்வளோ தான் டார்கெட்டு. ஆனால் ஸ்டாப் லாஸ் பார்த்தா இதோட ஐ. ஸோ கண்டிப்பாக இந்த இவ்வளோ தூரம் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. என்ன தான் நமக்கு ட்ரேட் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தாலும் இவ்வளோ ஸ்டாப் லாஸ் 1:1 கூட இல்லை, வைக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணோம். மார்க்கெட் திருப்பி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் திருப்பி மேலே போயிட்டு கரெக்டாக இந்த ஐயை டச் பண்ணல பாருங்கள். டச் பண்ணதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆகிடுது. ரிவர்ஸ் ஆகி இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணோட இந்த இடத்துல நம்ம தைரியமாக ஷார்ட் ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல எடுக்கலாம். இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா டார்கெட் வந்து டே லோ, இன்னியோட லோ ஒரு 55 பாயிண்ட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து 23 பாயிண்ட் வருது. இது கூட ஸ்டாப் லாஸ் தேவையில்லை, இதையே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா செகண்ட் டைம் ரிவர்ஸ் ஆகுது. நமக்கு 3 கன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்றைக்கி வந்து கேப் டவுனு, ஓப்பன் டு ஈக்குவல் டு ஐ, ஃபஸ்ட் டைம் இங்கே ஒரு ரிவர்ஸ் கிடச்சிருக்கு. இது செகண்ட் டைம் இங்கேயும் ரிவர்ஸு. ஸோ நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி 2 ரிவர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த பையர் இந்த செல்லர் வின் பண்ணிட்டான். ஸோ தைரியமாக எடுத்து இதுக்கு வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி டார்கெட் எடுத்து வச்சு வெளில வந்துடணும். அதுக்கு மேலே நம்ம எடுக்கக்கூடாது, ட்ரேடை வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லோ உடச்சா தான் நமக்கு என்ட்ரி. இந்த லோ வந்து இங்கே உடச்சிது, ஆனால் ரீட்ரேப்ஷன் கொடுத்தப்பறம் திருப்பி வந்தது. அதுக்கப்புறம் பெருசாக போகல மார்க்கெட். பொதுவாக அந்த லோவில் வரும்போது இன்னி லோ உடைச்சா திருப்பி எடுக்கலாம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு லாஸ்ட்டு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா மத்தியானம் உடைக்குது லோவை, திருப்பி உள்ளே போயிடுது மார்க்கெட். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே நேற்றுக்கு 1:55க்கு உடச்சி திருப்பி மார்க்கெட் உள்ளே போயிடுது. அதே தான் முந்தினத்தும் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு உடச்சி திருப்பி உள்ளே போயிடுது. ஸோ லாஸ்ட் 3 டேஸாகவே அப்படி தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னா நீங்கள் நேற்றுக்கே நம்ம பார்த்தோம், ரொம்ப முக்கியமான சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து
1ஆம் தேதி லோவை உடைக்கக்கூடாது, இந்த லோ உடைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த லோ உடைச்சின்னா மார்க்கெட் வந்து 25,900 25,750 போயிடுது. இந்த லோ வந்து கிட்டத்தட்ட 26,0 25,160. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி உடச்சி திருப்பி 7 போயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதை உடையாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து புல்லிஷ் ஷேடு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் இன்னையோட நிலவரம். நாளைக்கு எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த 1ஆம் தேதி லோ உடைக்கக்கூடாது. உடச்சதுன்னா கண்டிப்பாக உடச்சி க்ளோஸ் வச்சுட்டு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் போகும். அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதை மெயின் எல்லாம் தெளிவாக வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து எப்படின்றத பார்த்துருவோம். மாதிரி டேட்டா என்ன சொல்கிறதுன்னு பார்த்துருவோம். டேட்டா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி NDCC கேண்டில் தான் மார்க்கெட் இது கேண்டில் டைப்பு பாருங்கள். டே வைஸில் பார்க்கலாம். நேற்றுக்கு இண்டிசிஸும் இன்றைக்கும் டிஎஸ்சிஸும் கொஞ்சம் நம்ம சொன்னபடி 1ஆம் தேதியே ஒன்றும் க்ளோஸ் பண்ணி வைக்கல. 1ஆம் தேதி இப்படி கரெக்டாக அந்த பார்டரில் இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணி நிற்கலை. பண்ணிச்சுன்னா நம்ம பயப்படணும். ஸோ நாளைக்கும் ஒன்றும் கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியல நிஃப்டியால். ஸோ ஏதோ ஒரு டிசிஷனுக்கு வெயிட் பண்ணுறதா ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறதான்னு தெரியல. 1 ஹவர்லேயும் பார்ப்போம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் கரெக்டாக இதை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. உள்ள இங்கே வைக்காமல் இங்கே வச்சுருக்கு. ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்குது. இதை உடச்சதுன்னா இங்கே வந்துடும் மார்க்கெட், நோ டவுட். ஸோ நாளைக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் நம்ம எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்கோம் அந்த லெவலில் வந்து அது கரெக்டாக திரும்புது பாருங்கள். லெவல்ஸ்லாம் டெலகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன். லெவல்ஸை போட்டுக்கோங்க. ஏன்னா லெவல்ஸ் இன்னும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா ஆல் டைம் ஐ இன்னும் பிரேக் பண்ணல பெருசாக. ஸோ லெவல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸாக அதே லெவல்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்னது நம்ம இந்த எல்லோ லைன் 26 அதாவது 1ஆம் தேதியோட லோவை உடைக்காமல் இருக்கான்னு பார்ப்போம். உடச்சி க்ளோஸ் வச்சா அப்படி தான் பேரிஷ். அது வரையும் வெயிட் பண்ணுவோம். ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பொசிஷனில் இருக்குன்னா 26,200 26,100 இதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட பொசிஷன். பார்த்துருவோம், ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்கள் 26,200ல் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. சேஞ்சஸ்ஸு எப்பவுமே வீக்லி ஆப்ஷனுக்கு சேஞ்சஸ் தான் எடுக்கணும், க்ளோசிங் பொசிஷன் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 26,100ல் சேஞ்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படி இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்குது, பாசிட்டிவாக இல்லை. 26,200 போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மார்க்கெட்டு. ஸோ பிசிஆர் at 0.9 தான், வேறு எதுவும் இல்லை. டெலிகிராம் சேனலில் டெய்லி நான் போட்டுறேன் உங்களுக்கு அந்த எஃப்ஐ பொசிஷன் என்ன, ஃபியூச்சரோட பொசிஷன் என்ன எல்லாமே போட்டுறேன். நியரஸ்ட் ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை. இனியும் இப்போ ஃபியூச்சர் என்ன பொசிஷன் இருக்குன்னு இப்போ பார்த்துருவோம். ஆஸ் இட் இஸ் எண்ட் ஆஃப் தி டே சன்லைஸ் பார்க்கும்போது ஃபியூச்சர் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. நேற்றுக்கும் ஷார்ட் பில்டப் இதுதான் டெலிகிராமில் போட்டிருந்தோம். இன்றைக்கி இப்போ சதிக்கு இது காமிக்கிறது. நைட் என்னன்றதை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி லாங் பில்டப். நேற்றுக்கு நம்ம ரிசல்ட்டு பார்க்கும்போது பார்த்தோம் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது, நிஃப்டி நெகட்டிவாக இருக்குன்னு. இதான் காரணம். பேங்க் நிஃப்டி லாங் பில்டப்பு, நம்மளது ஷார்ட் பில்டப். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி லாங் வைண்டிங், நிஃப்டி வந்து ஷார்ட் பில்டப்பு. இது வந்து எண்ட் ஆஃப் த டே இல்லை, இது 3:30 மணிக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த டே அனலைசஸ்னு ஒன்று போடுவாங்க. அதுதான் உங்களுக்கு நான் அது டெலிகிராம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு என்ட்ரி வந்து இது கீழே விழாமல் இருக்கணும். இருந்துன்னா நம்ம புல்லிஷ்க்கு திருப்பி ட்ரை பண்ணலாம். இது கீழே வந்துன்னா பேரிஷ் தான் பார்க்கணும். எப்படி நாளைக்கு ஓப்பன் பொசிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துப்போம். அண்டு ஒன் மோர் திங், இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். டேஸில் மாற்றிக்கலாம். பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அதுவும் ஃப்ளாட் தான். பெரிய 127 பாயிண்ட்ஸ்லாம் பெரிய மேட்டராக சொல்ல முடியாது. பட் இன்றைக்கி மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பாசிட்டிவாக வந்திருக்கு. எப்போதும் அது ரெண்டும் அடி வாங்கும். ஸோ இன்றைக்கி மிட் கேப்பும் ஸ்மால் கேப் ரெண்டுமே பாசிட்டிவாக வந்திருக்கு. நிஃப்டி தான் அடி வாங்கியிருக்கு. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 1,250 கம்மியாக இருக்குது. சில்வர் கிட்டத்தட்ட 10,000 ரூபா கம்மியாக இருக்குது. இது வரையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னன்றதை பார்ப்போம். நம்ம ஐஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா 90 அரௌண்ட் 90 89.79. ஸோ அந்த ரேஞ்சில் கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ சித்திக்கு இல்லை டேட்டா. ஸோ நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்ல பார்த்துட்டேன், சாரி. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா சரி ஏதோ மறந்துட்டேன்.
இப்போ இந்த ஃபிபனாச்சி அனலைசிஸ் போட்டு பார்த்துட்டிங்கன்னா இது பாருங்க. இந்த லோன்லேருந்து போடணும் நம்ம கரெக்டாக போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.618 தொட்டுட்டு மேலே போயிருக்கு. 0.618ன்றது கோல்டன் ரேஷியோ. ஸோ கோல்டன் ரேஷியோ தொட்டுட்டு போயிருக்கு. பார்ப்போம் மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை பாசிட்டிவ்ஸ் இருந்தால் கூட மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி ஆல் டைமை தொட்டுட்டு இதான் டார்கெட் போயிட்டு வரும். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த டார்கெட் தேடி போயிட்டு தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ இதை மைண்டில் ஓரமாக வச்சுக்கோங்க. மற்றபடி எப்படி இருக்கிறது நாளைக்கு மார்னிங் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவோம். மார்னிங் டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு எஃப்ஐ டேட்டாவும் ஃபியூச்சர்ஸ் பொசிஷனும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.